பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி வரவேற்கிற இன்றைய நாள்ல கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துக்கு ஏற்றதாக தேவன் மாற்றி கொடுக்கப்படுவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாள் நம்ம எந்த பகுதி நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில வேரூன்றி பலன் கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை குறித்ததான வேத வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுக்கு முன்பாக கடந்த தியானத்தோடைய தொடர்ச்சி தான் இந்த காரியம். ஒரு சில பகுதியை நம்ம எது தியானிச்சுட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு 2-3 தியான பகுதிக்கு முன்பாக நம்ம வாசித்து வர்றோம். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கறது குறித்த நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். அவர் முதலாவது நானே அவர் என்று அறிந்து என்னை உணர்ந்து விசுவாசிக்கும்படி அப்படிங்கிற வசனத்தை அடிப்படையா வச்சு ஒரு தியான பகுதியை நம்ம பார்த்தோம். அடுத்து விசுவாசத்திலே வேர் கொள்வதுன்னா என்ன அப்படிங்கறது குறித்து கடந்த தியான பகுதியை நம்ம பார்த்தோம். இன்றைய நாள்ல அவருடைய வசனத்திலே அவருடைய வார்த்தையில நம்ம வேர்கொண்டு அவருக்கு பலன் கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைய நாள்ல நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம் திறவுகோல் வசனமாக எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியா சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. நம்ம அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்தோம், ஏன்னா நம்ம ஒரு பொருளுடைய மதிப்பு அறிந்தா மட்டும்தான் அதை நம்ம எப்படி வச்சுப்போம், பத்திரமா வச்சுப்போம். நம்ம உலகத்திலேயே கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் போன் எடுத்துக்கோங்க. விலை உயர்ந்த ஒரு மொபைல் போனை என் பாக்கெட்ல நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை நான் எப்படி பாதுகாத்துக்குவேன், அதே நேரத்துல விலை குறைவான சாதாரண ஒரு மொபைலை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை நான் எப்படி வச்சுக்குவேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். நம்ம வச்சிருக்க பொருளுடைய மதிப்பு, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சா மாத்திரம்தான் அதுக்கு உண்டான மதிப்பை நம்ம எப்பொழுதுமே நம்ம கொடுக்குறப்பல எப்பொழுதுமே இருக்கும். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதான், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதான வார்த்தை. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்ங்கிறத நம்ம பார்ப்போம் பைபிள்ல. அநேக இடத்துல சூரியனை கூட பாருங்க, யோசுவா ஒரு இடத்துல யுத்த நேரத்துல சூரியனை அப்படியே நிறுத்தி வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த சூரியனை நிறுத்தி வைக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோட எழுப்புறாரு ஒரு வார்த்தையை கொண்டு. லாசருவே எழுந்து வெளியே வா அப்படிங்கிறாரு. எழுந்து உயிரோட மரித்து போன 4 நாள் ஆன ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பி வெளியில கொண்டு வர அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குதான். அது என்ன செய்தான், பட்டயம் என்ன செய்யும், அது எப்படிப்பட்ட பட்டயமா இருக்குதான், கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கலாம். நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது, நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ஞ்சு எடுத்து வெளியில காட்டுறதா இருக்கும். நம்முடைய ஒரு கண்ணாடியை போல நம்முடைய பைபிள் வசனம் என்ன செய்தான், இந்த வார்த்தை என்ன செய்தான், ஒவ்வொரு காரியத்தையும் பிரிச்சு காட்டுது. நான் இப்படிதான், நீ இப்படிதான் நீ சிந்திக்கிற, இப்படிதான் உன்னுடைய எண்ணம் இருக்கு, உன்னுடைய காரியங்கள்ல இந்தந்த காரியங்கள் மாற்ற வேண்டியது இருக்கு, இந்தந்த காரியங்களை நீ சரி செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த வேத வார்த்தை நமக்கு நம்ம தகப்பன் என்ன செய்யறாரு, நம்ம பிள்ளை எப்படி மாறணும் அப்படிங்கறது அவரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மள சரி செஞ்சு கொண்டே போறாரு. அவர் வருகை வரைக்கும் அந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது எப்படி செய்யலாம், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்கலாம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையிலும் வகையறுக்கிறதா. நம்ம இருதயத்துல ஒரு சிந்தனை ஒரு யோசனை இருந்தா கூட அதை கூட வகையறுத்து காட்டுற ஒரு காரியமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னு யோவான் 6:63 சொல்லுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லிய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அந்த வார்த்தை எப்படியா இருக்கலாம், ஆவியா இருக்குதான், அது ஜீவன் உள்ளதா இருக்குதான். அந்த வார்த்தை, அந்த ஜீவன் உள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது, அந்த வார்த்தை ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு முடிவெடுக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையும்
சூழ்நிலைக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கு. அது ஒவ்வொரு காரியத்தையும் வகையறுத்து காட்டுறதா இருக்கு. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம செயல்படுத்துகிற பிள்ளையா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாங்க. ஒரு சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க 7ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு வீட்டுல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானிகளுமாக்கியதா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்துக்கும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாகவும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாயும் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சங்கீதக்காரன் இந்த வார்த்தைய சொல்றதை பார்க்கணும். தாவீது கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்குதான்? குறைவற்றதா இருக்குதான். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குதான். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையா இருக்க ஒன்றுமே அறியாதவர்களை ஞானம் உள்ள ஒரு பிள்ளையாய் மாற்றுகிறதா இருக்கு அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க ஒவ்வொரு தியானம் பண்ணலாம். அவ்வளவு விஷயங்களை தாவீது ரொம்ப அழகா கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு அப்ப அது ஒவ்வொன்னையும் அவர் தியானிச்சிருக்கிறாரு. அவரு வனாந்தரத்துல உட்கார்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு அவரு தன்னுடைய கிண்ணறங்களை வாசித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமா அவர் எப்படிப்பட்டதா இருக்கு, வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னு ஒவ்வொன்னா ஆராய்ஞ்சு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த வார்த்தைகள்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதான்? வல்லமை உள்ளதா இருக்குது. அது சாதாரண ஒரு மனுஷங்களையும் ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதுற நிருபம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் நமக்கு என்ன செய்தா? நம்மளை பரிசுத்தமாக்குறதா இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது அப்படின்னு. அப்ப நம்ம பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா அவருடைய சத்திய வசனத்தினால் மாத்திரம்தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். வேற எதை கொண்டோ, என்னுடைய நடக்கையை கொண்டோ, என்னுடைய வார்த்தையை கொண்டோ, என்னுடைய செயல்களின் கொண்டோ நடக்கவே முடியாது. அது எதனால நம்ம பரிசுத்தமாக முடியுமா? அவருடைய சத்திய வசனத்தினால மாத்திரம்தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அந்த வசனம் எதா இருக்கு? அவருடைய வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் அப்படின்னு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அது யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவர்களை எப்படிப்பட்ட மார்க்கத்தார்ன்னு சொல்லுதான்? உத்தம மார்க்கத்தார். கிறிஸ்தவ மார்க்கத்தார்ன்னு சொல்லல, இதுல உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்னா என்ன நமக்கு தெரியும்? அவர் தேவன் இடத்துல வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷமானவர்கள் அர்த்தம். அப்ப யார் அந்த பொக்கிஷமானவர்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான். அவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார்கள். இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். அவருடைய வார்த்தைய இந்த வார்த்தையோட மகத்துவம் என்னன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம தள்ளுறதுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆமென். நாம நிக்கிற காலம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கடைசி காலத்துல, கடைசி நாட்கள்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் ஏசப்பா வரும் பொழுது எதை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பாராம்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கடைசி நாள்ல எதை கொண்டு அவர் நியாயம் தீர்க்க போறார்? அவர் சொன்ன அந்த வசனத்தின் படிதான் நம்மளுக்கு நியாயம் தீர்க்கும். அப்ப இந்த வசனம் எனக்கு தெரிந்தா மாத்திரம்தான்
நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள போகாம நம்மளை காத்து கொண்டு பரிசுத்தமாகி தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழவும் முடியும். அவர் வரும்பொழுது அவருடைய பிள்ளையாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவருடைய பிள்ளையாய் நாம் எப்பொழுதும் நித்தியத்திற்கு நாம் நிற்க முடியும். அப்ப நியாய தீர்ப்புல போய் நம்ம நிற்கும் பொழுது அது எதை கொண்டு நியாயம் தீர்ப்பாரா? அவருடைய வார்த்தையை கொண்டுதான் அவர் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வசனத்துல வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 118 அதிகாரம் 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று அப்படின்னு தாவீது சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இவரு இதெல்லாம் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துன்னு ஒருவர் வரப்போறாரு. அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாம அவரை தள்ளி போடுவாங்க அப்படிங்கிறத சங்கீதக்காரன் அவருடைய காலத்துல, எப்ப நியாயப்பிரமாணத்தின் காலத்துல சங்கீத புத்தகம் எழுதும் போதே தீர்க்க தரிசனமா இதை முன்னாடியே சொல்லிட்டாரு. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 20 அதிகாரம் 17, 18. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுவர்கள் ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். ஆமென். இந்த இடத்துல யாருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, பரிசேயர் சதுசேயர் முன்னாடி இந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன அப்படிங்கிற கேள்விக்குறியோட அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ ஒரு வேத வார்த்தை நமக்கு நியாயப்பிரமாணத்திலயோ புதிய ஏற்பாட்டிலேயோ எந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தையோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்தா மாத்திரம்தான் நாம வேதத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம முன்னாடி இந்த தலைப்பு எதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்னா, அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுவதுன்னா என்ன அப்படிங்கறத பாக்குறோம். அவருடைய வார்த்தையை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம நீங்க தள்ளிடுவீங்களா அப்படின்னு கேட்டா யாருமே நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே, அவருடைய வார்த்தை தாங்க முக்கியம், நான் அந்த வார்த்தை கீழ்ப்படிவோங்க அப்படிதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மையே அறியாம அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை தள்ளுறோம். ஒரு சில வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இது சரி, இது செய்யாத, இது செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளையா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கூட நம்ம அனுதின வாழ்க்கையில என்ன செய்யறோம், நாம அதை அறியாம மறந்து நம்ம அதுக்கு கீழ்ப்படியாம என்ன செஞ்சிடறோம், அதை மேற்கொண்டு அதை என்ன செய்யறோம், அந்த வார்த்தையை கீழ்ப்படியாம செஞ்சிடறோம். இதை கீழ்ப்படியாம நம்ம செய்யற எந்த கிரியும், எந்த செயலும், எந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை நாம் தள்ளுகிறதா மாத்திரம்தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல அவர் சொல்றது கருத்து என்னன்னு கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறால் ஆகாது என்று தள்ளின கல்லு. அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த கல் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த கல் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் மூளைக்கல் அப்படின்னு நிறைய இடத்துல வேத வசனங்கள் நமக்கு ஆதாரம் இருக்கு. அந்த மூளைக்கல்லாயிற்று என்று எழுதி இருக்கிற வேத வாக்கின் கருத்து என்ன, நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா போய் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கற்று அறிந்தவர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று. இது ஒவ்வொரு வார்த்தை நீ ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துறாரு. அப்ப அவங்க என்ன செய்யறாரு, அடுத்த வார்த்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மளதான் சொல்றாரு, நம்ம அவரை தள்ளுறோம், நம்மளதான் அவர் நீங்க வந்து என்கிட்ட மோதுனீங்கன்னா நீங்க நொறுங்கி போயிருவீங்கன்னு ஏசப்பா சொல்றாருங்கிறத இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பரிசேயர் சதுசேயர் எடுத்துக்கிட்டு இவங்களை எப்ப அவங்கள இயேசு கிறிஸ்துவ சிறைப்பிடிக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த காரியத்துக்குள்ள அவங்க போறதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். இதே வார்த்தைய பவுல் சொல்லும் போது என்ன வார்த்தை, இன்னொரு வார்த்தைய அதிகப்படுத்தி சொல்றாரு. என்ன வார்த்தைங்கிறத பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல ஒரே அதே வார்த்தையை தான் இவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அந்த வார்த்தையில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா கவனிச்சு படிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் சொல்றதும் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்ற கல்லே அப்படின்னு வீடு கட்டுறவங்களை குறித்தும் அதுல முக்கியமான மூளைக்கல் தள்ளுறத குறித்தும் அந்த இடத்துல 2 இடத்துலயும் சொல்றதை பார்க்கணும். ஆனா பவுல் இன்னொரு ஒருபடி மேல வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அப்படின்னு நேரடியாவே சொல்றாரு. எப்ப நீங்க தான் இயேசு கிறிஸ்துவ தள்ளினீங்க, நீங்க தான் அவரை ஏற்றுக்கொள்ள, நீங்க தான் அவரை அற்பமா எண்ணுனீங்க,
அவர் தேவன், அவர் தான் சர்வ வல்லம் உள்ளவர், அவர் தான் உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ரட்சிப்புக்காக ஜீவனை கொடுத்தவர். அப்படிங்கிறதுக்காக வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் அப்படின்னு நேருக்கு நேரடியா வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி தள்ளினாங்க வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். எப்படிப்பட்ட ஆலயமாய் நம்ம கட்டி எழும்பணுமா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். ஒரு அப்போஸ்தலர்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தைய அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய வார்த்தைய உருவாக்கி அங்க ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தி அந்தந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தைய பிரசங்கிக்கிறவங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றவங்க, இவங்க மேலதான் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா எழும்புங்கள். இன்றைய நாள் கூட நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள கட்டப்படுற ஒரு ஆலயத்தை போலதான். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல் போல நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மூளைக்கல்ல வச்சுதான் நம்ம கட்டப்படுறோம். ஒரு மூளைக்கல்லுங்கிறது ஒரு கட்டிடம் கட்டுறவங்களுக்கு தெரியும். என்ஜினியர்ஸை போய் கேட்டீங்கன்னா முதல் கல் நம்ம வைக்கிற அந்த ஒரு கல்லோட நீளம் அகலம் இதை வச்சுதான், அதோட டைமென்ஷனை வச்சுதான் முழு கட்டிடமும் எழும்பும். அந்த முதல் கல் சரியில்லாத கல்லோ இல்ல ஒரு சைடோ நேரா வைக்காம வச்சு கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டிடம் முழுவதும் சரியானபடி வராது. அப்ப அந்த மூளைக்கல் முதல் கல்ல சரியான கல்லா எடுத்து வைக்கணும். அந்த மூளைக்கல் யாருன்னு நம்ம இயேசு கிறிஸ்து. இப்ப ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் வாசஸ்தலமா நம்ம கட்டப்படணும்னா இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மூளைக்கல்ல வச்சுதான் நம்மளுடைய அடிப்படையா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே இருக்கும். அப்ப அவருடைய வார்த்தை அந்த மாளிகை முழுவதும் எப்படி இணைக்கப்படணுமா? இசைவா இணைக்கப்படணுமா? கர்த்தருக்குள்ள அது பரிசுத்த ஆலயமா எழும்புது. அப்ப அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டவர்கள். நாம எல்லாரும் ஆவிக்குரிய தேவனுடைய வாசஸ்தலமாக ஒவ்வொருவரும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத வசனத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை மாத்துங்க, இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னை வாழ்க்கையில நான் பிரயாசப்படுத்துறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்லாம் நான் பாவி அப்படிங்கறத ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா என்னை உணர்த்துறாரு. நான் இந்த இதுல நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் இந்த நாள்ல இருந்து நான் மனம் திரும்ப போறேன் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு ஆலயமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லை போட்டு கட்டிக்கிட்டே போறோம். அது எதற்காக அப்படின்னா தேவன் விரும்புகிற ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலாம நம்ம எல்லாரும் கூட்டி கட்டப்பட்டு வரோம்னு இந்த வசனம் சொல்லுது நமக்கு. அப்ப மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவ நான் தள்ளுறேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி நடக்கிற செயல்கள், நம்ம பேசுற வார்த்தைகள், எல்லா கிரியைகள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். நான் இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிறதா அர்த்தமா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். வேத வார்த்தைகளை நம்ம எப்படி நம்ம அதை தியானிக்கணும், எப்படி அதை பிரயாசப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 1 அதிகாரம் 1-3 வசனம் வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காரும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இந்த வசனம் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா நல்ல மனப்பாடம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீத புத்தகம் 1 அதிகாரம். இதுல முதல் 3 வசனம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் இருக்கு இல்ல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் மனப்பாடம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா வேத வசனம் நமக்கு சொல்லுது? அப்படி சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொல்லுது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்குமா? தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அத கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறது இல்லை, அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்றது இல்லை. வார்த்தையை நான் என் வாழ்க்கையில தியானிக்கணும். தியானிக்கிறதுனா என்னங்கிறத அடுத்தடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே வசனத்தை யோசுவாவுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? யோசுவா 1:8 இதில் எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி, அதாவது செய்யவும் பகலும் அதை தியானித்து கொண்டு பாயாக அப்படிங்கிறது யோசுவா புத்தகம் 1:8 சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலையும் அதே காரியத்தை தான் ஆண்டவர் அதை உணர்த்துறாரு. எல்லா காலங்களிலும் அவர் வசனத்தை தியானிக்க சொல்லிதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. யாக்கோபு புத்தகம் 1:25 வாசிக்கிறது. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமென். ஆமென். அப்போ சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அப்படின்னா என்ன சொல்லுது? அந்த இடத்துல உற்று பார்த்துன்னா வசனத்தை உற்று பார்க்க சொல்லுதா அப்படின்னா அதோட அர்த்தம் உற்று பார்க்கறது இல்ல, அதை நாம தியானிக்கணும். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயாதீன பிரமாணம்னா விடுதலையின் பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட பிரமாணமா இருக்கு? பூரண பிரமாணமா இருக்கு. அது முழுமையாக்கப்பட்ட பிரமாணமா இருக்கு. அதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகம். அதை நம்ம உற்று பார்த்து அப்படின்னா அதை தியானிக்க சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ அதை உற்று பார்க்கிற மனுஷன் தான் நம்ம தேவன் விரும்புகிற காரியமா இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறதுக்காக தேவன் நம்ம கொடுக்கல. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டுலயும் நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிக்கலாம். நெகேமியா புத்தகம் 9:9 அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு ஜாமம் மட்டும் அவர்களை நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டதான். மீண்டும் மறுபடியும் ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜாமம் மட்டும்னா 3 மணி நேரம். அப்போ ஒரு ஜாமம், அதாவது இரவு நேரத்துலதான் அந்த காரியங்கள் நடக்குது. அந்த ஒரு ஜாமம் முழுவதும் 3 மணி நேரம் அவங்க வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அடுத்த 3 மணி நேரம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யறாங்க. இதைத்தான் பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டுட்டே வருது. இப்ப வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. அப்ப எல்லாமே நம்ம புதிய ஏற்பாடுல கூட இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல உள்ள எல்லா காரியத்திலையும் அவங்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து வருகிற காலம் என்ன, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வராரு, அவர் எப்போ மரிக்க போறாரு, எந்த இடத்துல பிறக்க போறாரு, எல்லாவற்றையும் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஆராய்ந்து பரிசோதனை பண்ணாங்க. அப்ப எல்லாத்தையும் நாமளும் இன்று கூட நியாயப்பிரமாண புத்தகம் எது கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன சொல்லியிருக்காரு ஐயசப்பா, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த காரியங்கள்லாம் மையமா கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த தேவன் எப்ப பிறக்க போறாரு அப்படிங்கறது குறித்து நம்ம சொல்ற எல்லா காரியங்களையும் நாமளும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த கடைசி காலத்துல இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ மட்டும்தான் நம்ம தேவன் யார் என்றதும் தெளிவன்னும் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிறார்? ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 32 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். ஆமென். இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதோட அவர் நிறுத்தி இருந்தாருன்னா முடிஞ்சது. வெறுமனே இது ஒரு ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம நடக்க வேண்டிய வழியெல்லாம் அவர் காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா அதோட சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றதுதான் நமக்கு முக்கியம். அதோட நோக்கம் என்ன? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் ஏன் சொல்ற? அப்ப அந்த இடத்துல என்ன கருத்து நமக்கு சொல்ல வராரு? அந்த வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுடைய பிரயாணம் முழுவதும் குதிரையிலும் கோவேறு கழுதையின்லாம் இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை குட்டியில ஏறி அவர் தன்னை ராஜாவா அந்த இடத்துல வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கணும். உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க புகழ்றதை நம்ம பார்க்கணும். இப்ப அந்த காலகட்டத்துல எல்லாருமே குதிரையிலும் கோவேறு கழுதையிலும் தான் இருந்தாங்க. அது அந்த கழுதையும் கோவேறு கழுதையும்
வாய் கட்டாம, அதாவது கடிவாளம் போடாம அந்த காரியங்கள் நீங்க குதிரையை நாம நடத்த வேண்டிய இடத்திற்கு, போக வேண்டிய இடத்திற்கு நம்மளால செலுத்த முடியாது. இது என்ன செய்யும்? அதற்கு எது விரும்புதோ, எந்த பக்கம் போகணும்னு தோணுதோ அந்த பக்கம் மாத்திரம்தான் போவோம் வெளிய. கடிவாளமும் வாரும் இல்ல அப்படின்னா அது எப்படி தன்னுடைய வழிய தனக்கு விருப்பமான இடத்துக்கு போகுதோ, நம்ம எங்க போகணும்னு விரும்புறோமோ நம்ம அந்த இடத்துக்கு அது போகாம தனக்கு விருப்பமான இடத்துக்கு தான் போகும். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? முதல் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எதுக்காக அந்த வார்த்தையை எதுக்காக அவர் கொடுக்கிறாராம்? உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இதெல்லாம் எதுக்காக செய்யறப்பா? நீ உன்னுடைய வழியில இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது கடிவாளம் இல்லாத, வார் இல்லாத ஒரு குதிரையை போல, ஒரு கழுதையை போல நாம் என்ன செய்யறோம்? உன்னுடைய விருப்பத்துக்கும் உன் சுயத்திற்கும் விருப்பத்திற்கும் நீ செல்லாதபடிக்கு உன்னை படைத்த இறைவன், அந்த பிதா, அந்த அப்பா என்ன செய்யறாரு? அவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவர் நடக்க வேண்டிய வழியை கொடுக்கிறாரு. அந்த வழியின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் என்ன செய்யறாரு? இந்த வேத வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய சுய விருப்பத்தின்படியும், இந்த உலகத்தின் விருப்பத்தின்படியும், மாம்சத்தின் விருப்பத்தின்படியும் தான் என்னுடைய வாழ்க்கை போகும். தேவன் விரும்புற காரியத்திற்கு நான் செல்ல முடியாது. அதற்காக தான் இந்த தேவ வார்த்தைய, பரிசுத்த வார்த்தைய அந்த தேவன், அந்த பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் உன் மேல கண்ணை வைக்கிறேன்னா வெறுமனே இது ஆசீர்வாதமான வார்த்தையை எடுத்துக்காம, உன் மேல எது கண்ணை வைக்கிறேன் அப்படின்னா, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன். நீ குதிரையை போல, கழுதையை போல கடிவாளம் இல்லாம போகாத அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இதை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஆமென். இதுல பிரசங்கி நல்ல ஞானவான். அவர் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதே சங்கீத தாவீதுடைய மகனாகிய சாலமோன் எழுதுற கடைசி காலத்துல, கடைசி அதிகாரம் இது, அவர் எழுதின கடைசி புத்தகத்துல இருந்து இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அழைக்கப்பட்டது. நமக்கு தெரியும், நீங்க நீதிமொழிகள் புத்தகம் எடுத்துக்கலாம், இங்க பிரசங்கி புத்தகம் எடுத்துக்கலாம், உன்னத பாட்டு புத்தகம் எடுத்துக்கலாம். அநேக இடத்துல கர்த்தருடைய அவர் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையில் நடக்கும் நமக்கு தேவையான நீதிமொழிகள், நீங்க அந்த வார்த்தையை, அந்த தலைப்பிலே நமக்கு தெரியும். நீதியாய் நாம் நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு பயப்படணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும். இந்த இடத்துல அந்த ஞானி சொல்ற வார்த்தையை கவனிப்போம். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அழைக்கப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது அப்படின்னு. தாற்றுக்கோள்னா என்ன? இந்த தாற்றுக்கோள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதங்கள்ல ஒண்ணு. இப்ப 3 முக்கூர் உள்ள ஆயுதம், இப்படி ஒவ்வொரு பட்டயம், அதோட சேர்ந்து இந்த தாற்றுக்கோளும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நியாயாதிபதிகள் 3:31 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சம்கார் அப்படிங்கிற ஒருத்தர் எழும்பி அந்த தாற்றுக்கோளால் ஒரு 600 பெலிஸ்தனை கொன்றார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். அந்த தாற்றுக்கோள்ங்கிறது சாதாரண ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்போட நுனியில ஒரு கூரா இருக்கும். இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற யானைக்கு ஒரு அங்குசம் சொல்லுவாங்க. அந்த குச்சிக்கு நுனியில ஒரு கூரா இருக்கும். அது பெரிய ஆயுதமா இருக்காது, ஆனாலும் அந்த 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 அங்குசம் எப்படி கூரா இருக்குதோ, அம்பு எப்படி இருக்குதோ அது போல ஒரு பக்கம் மட்டும் அது கூரா இருக்கும். அது சின்னதா தான் இருக்கும். அது எதுக்காக அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, வனாந்திரத்துல ஆடுகளையோ மாடுகளையோ அவங்க மேய்க்கும் பொழுது அந்த ஆடு மாடு தவறான வழியில, அதாவது மேய்க்க வேண்டிய இடத்தை தாண்டி போகும் பொழுது அந்த தார் குச்சியை வச்சு மெதுவா குத்துவான். நீ இந்த வழியா போக கூடாது அப்படிங்கிற சின்ன தண்டனை. அந்த ஆடு மாடு அது போகாதபடிக்கு அது என்ன செய்யும்? அதை பார்த்த உடனே ஒதுங்கி அது சரியான பாதையில அது செல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா அது அந்த காலத்துல இருக்கு. இப்ப ஞானியுடைய வாக்கியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கா? காற்றுக்கோள்களை போலவும் இருக்கு. உன்னை கொல்றதுக்காக அது கொடுக்கப்படல. நீ தவறும் பொழுது அந்த தவறான வழியில இருந்து திரும்பி நான் மேய்ப்பன் எந்த பக்கம் நடத்தணும்னு விரும்புறாரோ அந்த பக்கம் நம்ம நடத்தபடியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமா தான் இருக்குது அந்த கர்த்தருடைய வார்த்தை. அது சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும். அந்த ஆணிகளை ஒரு இடத்துல நம்ம ஆழமா அடிச்சோம் அப்படின்னா அந்த பகுதி எப்படி, அந்த ஆணியை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடம் எவ்வளவு ஆழமா உள்ள போயிருக்கோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதா இருக்கும்.
நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் மறைஞ்சிருக்கோ அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யுது, அது எல்லாவற்றையும் இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை காட்டுகிறதா அந்த காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வேத வார்த்தை இந்த சொல்லுது, ஞானிகளின் வாக்கியம் காற்றுக்கோள் போலன்னா நம்மளை சரி செய்யக்கூடிய தவறான வழியில போகும்போது அதை நம்ம திருத்தக்கூடக்கூடியதா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அறையப்பட்ட ஆணிகள் போலவும் அந்த வார்த்தைகள் நமக்கு நம்ம இருதயத்துல பாயிரதாகவும் அந்த வசனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறாராம்? அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரே மேய்ப்பன் யாரு நமக்கு நல்லா தெரியும். நானே நல்ல மேய்ப்பன் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம எல்லா ஆலோசனையும் நமக்கு கொடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுற தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துறதா இருக்கிறாரு நம்ம பார்க்கணும். நீங்க கலாத்தியர் புத்தகம் 3:24 நீங்க வாசிச்சாலும் நியாயப்பிரமாண புஸ்தகம் கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிற உபாத்தியா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப உபாத்தினா ஒரு மென்டர். நம்ம மென்டரா அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம வழி நடத்தி கொண்டு வராருங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் வடப்புறம் இடப்புறம் சாயும் பொழுது வழி இதுவே நமக்கு காட்டுறவரா இருக்கிறாரு. அப்ப காற்றுக்கோள் நமக்கு எதை பயன்படுத்துறாரு, இது இல்லப்பா வழி, இதுதான் வழி, இதுதான் சரியான வழி, இதுதான் நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற வழி, நானே வழி, நானே வாசல், நானே ஜீவனா இருக்கிறேன், இந்த வழியை நோக்கி நீ போ அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்குது. அதுதான் அவருடைய வார்த்தையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வேத வார்த்தை நமக்கு எதுக்க கொடுத்திருக்கிறாராம், சரியான பாதையில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை நம்ம எப்படி செய்யணுமா, வாசிக்கிறது இல்ல, மனப்பாடம் இல்ல, பண்றதுக்கு இல்ல, அதை நம்ம வசனத்தை தியானிக்கும் போது மாத்திரம்தான் நம்மளோட ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது நம்மள பலன் கொடுக்கறதா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். சத்திய வசனம் கொடுப்பது பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அப்படிங்கிறதுக்காக. நம்ம பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சத்திய வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ வாசிக்கலாம் அதை குறித்ததான வசனங்களை. சங்கீத புத்தகம் 37 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேன். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்ற காரியங்களை கவனிப்போம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஆடு மாடு ஒரு நல்ல மேய்ச்சலான இடத்துல நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஆடு மாடு நல்ல மேய்ஞ்சு மேய்ச்சலை நல்லா கண்டடைந்து அது என்ன செய்யுமா, நல்ல பெருக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல தேசத்திலே கூடியது சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ சத்திய வசனங்களை எப்படி மேய்ந்து கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மேய்ந்து கொள்வதனால என்ன நமக்கு கிடைக்குது, நம்ம அதை பெற்றுக் கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமேன். ஆமேன். அப்போ சத்திய சுவிசேஷ வசனம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது அப்படின்னு. சத்திய வசனம் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது என்ன செய்யறவங்களா இருக்கணும், பலன் கொடுக்கிறவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வார்த்தை சொல்லுது. நீங்க இதுவரைக்குமே இந்த உலகம் முழுவதுமே சத்திய வசனம் பரம்பிதான் இருக்கு. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அது கிறிஸ்தவத்தை அறியாதவங்க இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்காக உயிரையும் ஜீவனையும் கொடுத்தவங்க அநேகர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப சென்டினல் தீவுல கூட நம்ம இந்தியா பக்கத்துல நம்ம அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல இருக்க சென்டினல் தீவுல பழங்குடியினர் இருக்காங்க, ட்ரைப்ஸ். அவங்களுக்கு சத்தியத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு 2018 பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஆலன் சவ் அப்படின்னு ஒரு மனுஷன் அமெரிக்கால இருந்து இந்த வசனம் போய் உலகம் எல்லாம் பரம்பணும், இந்த மக்களுக்கு சத்தியம்னா என்னன்னு அறிஞ்சுக்கணும், கடவுள் இயேசு கிறிஸ்துவ யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சாரு, அவங்க அறியாதபடிக்கு அவங்கள கொன்னுட்டாங்க. அப்போ இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு விதையா அவர் இருக்கிறார். அப்போ உலகத்துல முழுவதும் எப்படியாவது சத்திய சுவிசேஷ வசனம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை போய் சேர்றதுக்கு எல்லா இடத்துலயும் அவர் பலன் கொடுக்கறதா தான் இருக்கு. அப்ப நாமளும் கூட நாம தெரிந்து கொண்டிருக்கிற பகுதியில எதுக்காக இயேசுப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, சத்திய வசனத்தை வெறுமனே நம்ம தெரிந்து கொள்றதுக்காக மாத்திரம் அல்ல, நாம மட்டும் பரலோகம் போறதுக்காக அல்ல, நாம மட்டும் சத்திய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படினதுக்காக மட்டும் இல்ல,
நாம போய் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு அது பலன் கொடுக்கறதா இருக்கணும். இந்த வார்த்தையை அறியாத மக்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சத்திய வசனத்தோட அந்த வேல்யூ, அதனாலதான் முதல்லயே அதோடைய வேல்யூ என்ன, கர்த்தருடைய வார்த்தையோட மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். அந்த மதிப்பு அறியாதபடிக்கு பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கும் கட்டிட சபைகள்ல அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தையோட மகத்துவத்தையும் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருங்கிறத குறித்தும் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம அந்த இடத்துல பலன் கொடுக்கிறவர்களா இருக்கணும் அப்படிங்கறதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் சத்தியத்தை நீ மேய்ந்து, சத்தியத்தை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள் அப்படின்னு அவர் முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையை என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வசனம் சொல்லுது, கடைசியில முடியும் பொழுது அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இப்ப கர்த்தருடைய சுவிசேஷ வசனங்களும் வார்த்தைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும், மழை வானத்திலிருந்து பொழிஞ்சிச்சு அப்படின்னா, பூமியை நினைஞ்சிச்சு அப்படின்னா வெறுமன திருப்பி தண்ணியாவே திரும்பி போகாது. அது என்ன செய்தான், பூமியை நினைச்சு ஒரு முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே தான் இருக்கும். ஒரு விதையை விதைக்கிறாங்க அப்படின்னா அது 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும்படியா தான் நம்ம விதைக்கிறோம் நம்ம பூமியில கூட. அப்ப தேவனுடைய வார்த்தை விதையா இருக்கு. அதனாலதான் விதைக்குறையான வசனம் சொல்லும் பொழுது நல்ல நிலத்துல விழுந்த விதை, கற்பாறையில விழுந்த விதை, வழி அருகே விழுந்த விதை, முட்கள் நிறைந்த நிலத்துல விழுந்த விதைன்னு வேத ஆண்டவர் தெளிவா அழகா 3 சுவிசேஷ புத்தகத்திலையும் அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ விதை தேவனுடைய வசனமா இருக்கு. அந்த வசனம் பூமியில விழுகுது, நம்ம இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னா அது பலன் கொடுக்கறதா மாத்திரம்தான் இருக்கும். வெறுமையா திரும்பி போகவே கூடாது. அதான் தேவன் சார், நான் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கணும், அந்த சித்தம் வாய்க்கிறதுக்காக தான் நான் உன்ன இடத்துல கொடுத்துருக்கிறேன் அந்த வார்த்தையை. அது பலன் கொடுக்காம திரும்பி வரக்கூடாது. அந்த வார்த்தை எதை செய்யணுமா, அது நான் விரும்பும் காரியம் ஆகும்படி அது வாய்க்கும்ங்கிறாரு. அதுக்காக தான் தேவன் நம்ம இடத்துல வசனத்தை கொடுக்கறதா பார்க்கணும். அது 1 30 பலன் கொடுக்கலாம், 1 60 பலன் கொடுக்கலாம், பட் 100 பலன் கொடுக்கலாம். ஆனால் பலன் கொடுக்காம நாம இருந்தோம் அப்படின்னா தேவன் எதுக்காக அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அது அந்த காரியமே வாய்க்காம படிப்படி போயிடும். வாசிக்கலாம், ஒரு உவமையை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 46 48 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமேன். ஆமேன். அது எந்த இடத்துல அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கான், அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கு. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு, நீ ஆண்டவரே ஆண்டவரே நீ சொல்றதுல இல்லப்பா, நான் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் போகிறது என்ன கேள்விக்குறியோட வைக்கிறாரு. நீ சொன்ன வார்த்தையின்படி நீ செய்யாம இருக்கிறது என்ன? என்னிடத்தில் வந்து ஒரு வார்த்தை, என் வார்த்தையை கேட்டு அவைகள் எப்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான், யாரை கம்பேர் பண்றான்னு பாருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டு மனுஷனுக்கு ஒப்பா இருப்பேன். கற்பாறையில போடப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல போடப்பட்ட ஒரு அஸ்திபாரத்துல பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல சாதாரண மண்ணின் மேல கட்டினா அது ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்ப அஸ்திபாரம் கற்பாறையின் மேல போடப்படணும். அப்ப அந்த அஸ்திபாரம் கற்பாறை மேல போட்டா எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளவு நீரோட்டம் வந்து நம்ம வீட்டுல மோதினாலும் அந்த வீடு அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நானே அப்படின்னு வசனம் நமக்கு பார்ப்போம். இப்ப கிறிஸ்து மேல நம்ம கட்டப்படுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டதா இருக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவனுடைய வசனம் நம்மளை தாங்குறதா இருக்கிறது பார்க்கிறோம். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென்.
அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை காத்து கொள்கிறது அப்படின்னா என்னன்னா கை கொள்றது அப்படின்னு அர்த்தம். நான் அந்த வசனத்தை காத்து கொள்றேன்னா அந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றேன்னு அர்த்தம். அப்ப அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள், அதை கை கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேத வார்த்தைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு பலன் கொடுக்கறதா இருக்குது. நம்ம ஒரு கனி கொடுக்க வேண்டிய காரியத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு கூட கொடுக்குறான்னு பார்க்கிறோம். எப்படி வானத்துல இருந்து மழை பெய்யுதோ அது வெறுமனே திரும்பாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு. அந்த வார்த்தையை நான் உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. அப்ப அது நம்ம பலன் கொடுக்கறதா மாத்திரம்தான் இருக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதை கை கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது யோவான் 15ஆம் அதிகாரம் 5-7 வசனம். நானே வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து அப்படியே வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபமா கூட இருக்கலாம். அந்த காரியங்கள் எப்ப செய்யப்படுமா நமக்கு? நீங்கள் என்னிலும், நாம ஏசப்பாக்குள்ளையும் அவருடைய வார்த்தை உங்களிலும், ஏசப்பாவுடைய வார்த்தை நம்ம இருதயத்திலையும் நிலைச்சிருந்தா மட்டும்தான் நாம கேட்கிற எந்த காரியமும் ஒரு ஜெபம் கூட அது கேட்கப்படும் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த முன்னாடி திராட்சை செடி, நீங்க கொடிங்க என்கிட்டயே நிலைச்சிரு, இந்த செடியோட இந்த கொடி நிலைச்சிரு. நீ வெட்டப்பட்டு போன அப்படின்னா நீ உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. நீ என்ன ஆவ? நீ கடைசியா நீ உலர்ந்து போவ, அதாவது பின்மாற்றத்துக்குள்ள போவ. அப்படி இல்லைன்னா அவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்களா? அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார். நமக்கு தெரியும் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. நியாய தீர்ப்புன்னு வரும் பொழுது யாரெல்லாம் அக்னியில போடப்படுவாங்க? அப்படிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, இந்த செடியோடு அந்த கொடி ஒட்டப்படாதவங்க, வெட்டப்பட்டவர்களா இருந்தா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நம்ம எரிகிற அக்னி கடல்ல, அதாவது தேவனை விட்டு பிரிகிற அந்த காரியத்துக்குள்ள நம்ம போறதை நம்ம பார்த்தோம். இன்னும் சங்கீத புத்தகம் நீங்க 119ஆம் அதிகாரத்துல 34, 33, 34, 44 இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவருடைய வேதத்தை எப்படி காத்து கொள்ளணும், எப்படி நம்ம தொடர்ந்து கை கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு தலைப்புல கூட நம்ம பார்க்கலாம். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுறதுக்கு அடையாளம் என்ன? அதோட அடையாளம் என்ன? நம்ம எதை வச்சு நம்ம அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்றோம், அதை கை கொள்றோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா என்ன இருக்கு? வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதனாலே அறிந்திருக்கிறோம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால. அது மாத்திரம் இல்ல, அந்த கை கொண்டா நம்ம எப்படி இருப்போமா? தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். உண்மையாவே கர்த்தருடைய அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும். அது வெளியரங்கமா தெரியும். நம்முடைய செயலின் மூலமாகவோ, நம்முடைய வார்த்தையின் மூலமாகவோ, நம்முடைய கிரியைகள் மூலமாக ஏதாவது ஒரு மூலியமா தேவ அன்பெல்லாம் நிரப்பப்பட்டவர்கள்ங்கிறத அறிய முடியும். அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமா நாம அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். ஆமென். ஆமென். செய்ய வேண்டிய காரியங்களை உணர்த்துறதுக்கு கர்த்தருடைய வாய் சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது. வாயில் அந்த வார்த்தையை போடு. நீ போய் அவனுடைய வாயில் அந்த வார்த்தையை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருப்பேன். அப்ப கர்த்தருடைய நம்முடைய வாயில யார் இருக்கணுமா? ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்கணும். நான் எந்த ஒரு காரியம் செய்யும் போது, எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது, ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல வந்தா கூட அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுமா? கர்த்தருடைய வசனத்தை தான் முன்னிறுத்தி நம்ம அந்த காரியத்தை சொல்லணும். இது கர்த்தருக்கு வார்த்தைக்கு பிரியம் இல்லாது, இந்த கர்த்தருடைய வார்த்தை இதை இப்படி சொல்லல, நீ இப்படி கோவப்படுறியே, கோவப்படாத. தேவன் கசப்போட உணர்வோட நீ பேசுறியே, தேவன் கசப்பான ஒரு கசப்பு இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதே. இப்படி எல்லா செயல்களுமே, எல்லா வார்த்தையிலும் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது கூட அவருடைய வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டை நிறைய இடத்துல பார்க்கலாம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப கர்த்தருடைய வாய் சொன்ன வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாயில அவர் என்ன சொல்றாரு? நீ ஆரோன்ட்ட போய் நான் பேசுறதுக்கு என்னால முடியாது ஆண்டவரே அவர் மறுக்கும் பொழுது, நீ ஆரோன்ட்ட போய் நீ சொல்லு, நான் ஓ வாயோட இருப்பேன்,
அவன் வாயோட இருப்பேன். அதே போல அடுத்தடுத்த கட்டத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கூட மோசே கூடயே எல்லா சூழ்நிலையும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆரோன் பேசுவார். அதுக்கப்புறம் முழுமா பேசுறது ஃபுல்லாவே மோசையே தைரியமா அந்த ராஜா கிட்ட பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் தான் அவங்களை விடுவிச்சு கொண்டு வரதையும் பார்க்கிறோம். வனாந்திரத்துல 40 லட்சம் பேரை அவ்வளவு பேரை அவங்க வழிநடத்தி கொண்டு வரதையும் பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுறது மோசே அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்துல நீங்க 26ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை நானே வாசிக்கிறேன். ஆபிரகாம் எந்தெந்த வார்த்தை எதனால அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றாரு அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம், ஈசா கொண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் வருவதாக அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த ஆசீர்வாதம் சும்மா வரல. ஆபிரகாம் அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 26:4-5 வசனம் சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் யாருன்னு தெரியும், விசுவாசத்தின் தகப்பன் நமக்கு நல்லா தெரியும். அவர் சும்மாலாம் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. அதுக்காக கிரயம் என்னென்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அவருடைய ஏசப்பாவுடைய சொல்லுக்கு அவர் கீழ்ப்படித்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் விதிகள் என்ன, அவர் கற்பனை என்ன, அவர் நியமங்கள் என்ன, அவர் பிரமாணங்கள் என்ன, எல்லாவற்றையும் கை கொண்டபடியால். இன்னைக்கு நம்மளால வேத வசனத்தை கை கொள்ள முடியுதா? வேதம் இந்த வார்த்தை சொல்லுது, ஆனா இந்த வார்த்தை என்னால செயல்படுத்த முடியலையே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியலையே நம்ம சொல்றோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் அவர் கை கொண்டபடினால் அதனாலதான் அவருக்கு இந்த ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு காரியத்தையோ நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறோம். ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர் சொல்ற கற்பனைகளும் அவர் சொல்ற கட்டளைகளும் எல்லாவற்றையும் நாம் செவி சாய்க்கிறோமா, அதன்படி செய்யறோமா அப்படிங்கறத நம்மை நாமே நிதானித்து அறிந்தா மாத்திரமே இந்த ஆசீர்வாதமான தேவனிடத்துல இருந்து நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். வாசிக்கலாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென், ஆமென். அவனுடைய தேவன் அருளிய வேதம், வேத வார்த்தை அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நாம சம்டைம் நான் விழுந்து போயிடுறேன் ஆண்டவர், நான் ஒரு சில காரியத்துல நான் விழுந்து போயிடுறேன். ஒரு சில நேரத்துல இந்த விஷயத்துல மட்டும் என்னால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த விஷயத்துல மட்டும், மித்த எல்லா விஷயத்திலயும் நான் சரியா தான் இருக்கிறேன். ஆனா ஒரு சில இந்த விஷயம் வந்தா மட்டும் என்னால அந்த விஷயத்துல இருந்து மேற்கொள்ளவே முடியல நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்படின்னா ஏன் அது நம்மளால முடியல அப்படின்னா, அவருடைய தேவன் அருளிய வேதம் நம் இருதயத்தில் இல்லை. அதனாலதான் நம்மளால அதை மேற்கொண்டு பலப்பட முடியல. விழுந்து விழுந்து நான் எந்திரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் திருப்பி அந்த காரியம் வந்திருப்ப நான் விழுகிறேன் அப்படின்னா ஏன் அந்த காரியம் நம்மளால முடியல அப்படின்னா, நம்ம அவருடைய வேத வசனம், அவருடைய வேதம் நம் இருதயத்துல இல்ல. இருதயத்துல இருக்கிறது தான் நம்ம செயல் வாயில வரும். ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் நம்ம வேத வசனம் சொல்லுது. அப்ப இருதயம் முழுவதும் என்ன இருக்கு? இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கா, அவருடைய கற்பனை இருக்கா, அவருடைய கட்டளைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப இல்ல உலகம் இருக்குதா, உலகத்தின் காரியங்கள் இருக்கா, உலகத்தின் பிரச்சனைகள் தான் என்னுடைய இருதயத்தை ஃபுல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த விஷயத்துல நான் ஏன் தவறுறேன், நான் ஏன் விழுகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். உபாகமம் புத்தகம் 29 அதிகாரம் 29 வசனம் சொல்லுது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அப்படிங்குது. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு, எப்ப யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கான்? இந்த நியாய பிரமாண வார்த்தைகள் படியெல்லாம் செய்யும்படிக்கு, இந்த வார்த்தைகளை செயல்படுத்தும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் எந்தெந்த காலத்துல யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்களோ, எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அதை கை கொள்ளும்படியா தான் ஏசப்பா இந்த வார்த்தை நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலும் வாயிலும் எப்பொழுதும் இருந்தா மாத்திரமே நம்ம எல்லா விஷயத்திலும் நடை பிசகாமல் நாம் செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அந்நாட்களுக்கு பிற்பாடு, நீங்க அந்நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னாவே எந்த நாட்களுக்கு பிற்பாடு அப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்த காலத்தை குறித்து அவர் பேசுறாரு அப்படிங்கறதை நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுதே கடைசி நாட்களில், அந்த நாட்களுக்கு பிற்பாடுனா எந்த நாட்களுக்கு பிற்பாடு அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் இந்த இடத்துல சொல்லப்படுறது, நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை இவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். அதே எரேமியா புத்தகத்துல சொல்லப்பட்ட காரியத்தை எபிரே ஆக்கியோனும் அந்த பவுலும் இந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களுக்கு பிற்பாடுன்னு இவரும் மேற்கோள் காட்டுறது எதை சொல்றாரு? ஏசப்பா வரும் பொழுது, அந்த நாட்களுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் எப்ப அவர் நம்ம தேவனா இருப்பாரு, நாம அவர் ஜனமா இருப்போம் அப்படின்னு நீங்க இப்ப வெளிப்படுத்தின விசேஷங்கள் முதற்கொண்டு நீங்க 20ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவங்க உள்ளத்துல, இருதயத்துல, முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வசனத்துல எபிரேயர்ல 8:10 படிக்கும் பொழுது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவை எழுதுவேன்றாரு. அப்ப இருதயத்துல தேவனுடைய வசனத்தை எழுதுறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம இருதயத்துல காத்து கொள்றதுதான் நம்ம சொல்றாரு ஏசப்பா. மனதில எழுதுறது, இருதயத்துல காத்து கொள்றது, இது எல்லாமே ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம அவருடைய வசனத்தை நாம இருதயத்துல எழுதின பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கறத அவர் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவர் நம்ம தேவனா இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைன்னு சொல்றது, அதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே அப்படிங்கிறது கூட நம்ம புதிய ஏற்பாட்டுல வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படி. இந்த ஆவிக்குரிய அந்த வேத வசனம் நம்ம இருதயத்துல இருந்தா மாத்திரம்தான் நம்ம அவருடைய பிள்ளைங்கிற அந்த தகுதிக்குள்ளேயே நம்ம போறோம். அப்படி இல்லை அப்படின்னா நானும் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லதான் முடியுமே ஒழிய, பட் உண்மையான அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அத்தாரிட்டிக்குள்ளே நம்ம போக முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அவருடைய வசனத்தை நாம் இருதயத்துல இருக்கிற பிள்ளையா நம்ம இருக்கணும். அடுத்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும், நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஆமென். ஆமென். உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு. நீதிமொழிகள் புத்தகம்லாம் எதுக்காக அவர் அநேக வார்த்தைகளை சொல்றாருன்னா, உன்னுடைய நம்பிக்கையை உன் மேல வைக்கிறதுக்காக இல்ல, கர்த்தர் மேல இருக்கணும். அப்ப இன்றைய தினம் அவைகள் உனக்கு பெரியப்படுத்துறேன், அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சத்திய வார்த்தைகள் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு, அந்த யதார்த்தமான உன்னுடைய அனுதின வாழ்க்கையில அதை பயன்படுத்தும்படிக்கு, சத்திய வார்த்தைகள் யதார்த்தத்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு, அதோட யதார்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கப்பா. அவர் எதுக்காக கடவுள் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது நீ மூலம் தெரிஞ்சுக்கோ. நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தையை மறுமொழியாக சொல்ல படிக்கும். அப்ப உனக்கு அனுப்பினவங்களுக்கு நீ மட்டும் இல்ல, அந்த வசனத்தை உனக்கு மாத்திரம் இல்ல, மறுமொழியாக மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா சாலமோன் கேட்கிறாரு. அப்போ வேத வார்த்தை நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கா? நாம மாத்திரம் பயன்படுத்துறது அல்ல, நாம மட்டும் காக்கப்படுவதற்காக அல்ல, எல்லாருக்கும் அந்த சத்திய வசனத்தை யதார்த்தத்தை வெளிப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்காக தான் சத்திய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு தலைப்புலையும் நம்ம பார்க்கலாம், யார் ஆசாரியர்கள். நம்ம பழைய ஏற்பாட்டுல அநேக இடத்துல நம்ம யாரெல்லாம் ஆசாரியர்களை பார்க்கிறோம். ஆரோனை பார்க்கிறோம், ஆரோன் குடும்பத்தார்ல வரல, லேவி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஆசாரியர்கள் நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஏற்படுத்துறாரு ஆண்டவர் ஒரு ஆசாரிய முறைமைங்கிறத ஏற்படுத்துறாரு. இவரு ஆபிரகாம் தேவனுக்கு ஆராதனை செஞ்சு ஒரு ஆசாரிய முறைமையை ஏற்படுத்துறாரு. இப்படி எல்லா விஷயத்திலயும் நம்ம பார்த்துக்கிட்டே பழைய ஏற்பாட்டுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசாரியர்களை ஒரு தனி கூட்டம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, நாங்க ஆசாரிய முறைமையை செய்யறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் நம்ம எப்படி பாக்குறாரு? பிள்ளைங்களா நம்ம அப்பாவை பாக்குறோம், அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு?
வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களையும் கீழ்ப்படியவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த வசனத்துல. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் வந்து இடறுகிறார்கள். அப்ப இடர்றவங்க யாரு? வசனத்துல உறுதி இல்லாதவங்க. அப்ப திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இருக்கவங்க தான் இடற முடியும். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறார். நீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப யார் இந்த இடத்துல நீங்களோ? திருவசனத்துக்கு கீழ்ப்படியிருக்கு. அவங்க உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இப்ப நம்ம யாரு? அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா என்ன? நாம மற்றவங்களுக்கு அந்த ஆச்சரியமான ஒளியை பத்தி நாம அறிவிக்கிற பிள்ளைங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நாம அடுத்த டைட்டில் நம்ம கொடுக்கறது என்ன? ஆசாரிய கூட்டம். அது சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு பேதுரு சொல்றத நம்ம பார்த்தோம். அப்ப தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம. அது மாத்திரம் இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனிடத்துக்கு அவங்களுடைய காணிக்கைகளையும் அவருடைய பலிகளையும் தேவனிடத்துக்கு செலுத்துறவங்களாகவும் அவருடைய தூபம் காட்டுறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தைய செய்யற அந்த ஊழியத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையில யார நம்ம சொல்றாரு? அந்த ராஜரீகமான ஆசாரியரா நம்மளை கூட்டுறாரு. அத ஆசாரிய கூட்டம் பானீங்கலாம் அப்படின்னு நம்மளை சொல்றாரு. இந்த ஆசாரிய கூட்டத்தை பத்தி நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அவர்கள் எப்படி உடன்படிக்கை பண்ணாருன்னு. மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசித்து இந்த நாள்ல நம்ம தியானத்தை முடிக்கலாம். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும் படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு இன்றைய நாள்ல. அப்ப இந்த லேவியோட பண்ணின என் உடன்படிக்கைன்னு ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தை. அது நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளை உங்களிடத்துக்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். லேவியோட என்ன உடன்படிக்கை பண்ணார்? நீங்க எடுத்து நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. என்னாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11-13 வசனமும், அடுத்து 25ஆம் அதிகாரம் 10-13 வசனமும் பாத்தீங்க அப்படின்னா தேவன் லேவி கோத்திரத்துல உடன்படிக்கை பண்றாரு. நீ என்றென்றைக்கும் நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய, என்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்ய. ஏன் அந்த காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல மோசே சீனாய் மலையில ஏறாரு, 10 கட்டளையை பெற்றுக்கொள்ள போறாரு. திரும்பி வர 40 நாள் ஆகுது. ஜனங்கள் கீழே இருக்கிறவங்க ஆரோனை நோக்கி என்ன செய்யறாங்க? மோசே திரும்பி வர போறது இல்ல, நீங்க எங்களுக்காக ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய கோபம் உக்கிரமா இறங்குது. மோசே இறங்கி தேவன் மக்கள் எல்லாம் அழிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? முதல்ல அவரு அந்த பாதையை நிறுத்துறாரு. ஆனா அதை நிறுத்தின உடனே அவங்க என்ன செய்யறாரு? இப்ப இந்த கூட்டத்துல, ஏன்னா அப்ப எல்லாரும் தான் இருந்தாங்க, அந்த கூட்டத்துலதான் லேவி கோத்திரமும் இருந்துச்சு. கீழே இருந்த அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருந்தது. ஆனா அதுலயும் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க பேசுற எல்லாத்துக்கும் உடன்பாடு இல்லாம அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. அப்ப அவர் எந்திரிச்சு கேட்பாரு, யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கோத்திரம் பிரியுது. அதுதான் அந்த லேவி கோத்திரம். மோசையோட சேர்ந்து நிக்கிறாங்க. அவங்க மீதி இருக்கிறவங்க மேலதான் அந்த வாதையும் எல்லா பிரச்சனையும் வருது. அவங்க எல்லாருமே அவங்க என்ன செய்றாங்க?
இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க பிரிஞ்சு ஒரு கோத்திரம் வருது. அப்படிப்பட்டவங்களை நோக்கி தான் அவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட அந்த பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தினேன், இந்த கட்டளை உங்களிடத்துல அனுப்புவதை இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனை கத்த சொல்ற. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? ஜீவனும் சமாதானமுமா இருந்ததான். தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினா அதுல ஜீவனும் சமாதானமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் இடத்துலயும் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரா? ஆமா, உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அவர் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் மூலமா நம்ம இடத்துல உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய சொந்த ஜனமாய் ஆசிரிய கூட்டமாய் நம்மளை தெரிந்து கொண்டு அந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். சகல அக்கிரமங்கள் இருந்து பாவங்கள் இருந்து நான் உங்களை மீட்டெடுத்திருக்கேன் அவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு அநேக இடத்துல. அப்ப ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பங்கிறது பாக்குறோம். நம்ம அவருக்கு பயப்படுகிற பயத்துல நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவுல வளரணும்னு பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கறத பாக்குறோம். மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு பயப்படுற, அவரோட வார்த்தைக்கு பயப்படணும். இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, இந்த வார்த்தையின்படி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு தைரியமா நம்ம சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு சூழ்நிலைகளா அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்திற்கு பயந்து இருந்தானா. இன்னைக்கு நம்ம அப்படி பயந்து இருக்கிறோமா அவருடைய வார்த்தைக்கு? இன்றைய நாள்ல வேத வசனத்துக்கு நான் பயந்து இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பயந்துகிட்டு இருக்கிறேன் அது இல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறோமா? இது என் ஏசப்பா சொல்ற வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ள இருக்குதா? அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்ப இன்றைக்கு நம்முடைய சத்திய வேதம் நம் நாவில் இருக்கிறதா? ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது எல்லா சூழ்நிலையும் அவருடைய வார்த்தை என் வாயில் இருக்கதா? என் இருதயத்துல இருந்தா வாயில இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அப்ப இருதயத்துல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வாயில் இருந்தா மாத்திரம்தான் சமாதானமா அவர் யதார்த்தமா அவரோடு சஞ்சரிக்க முடியும். தேவனோடு நாம நெருங்கிய ஒரு தொடர்புல, ஒரு அந்யோன்யத்துல, ஒரு ஐக்கியத்துல நாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா மாத்திரமே. அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். இன்றைக்கும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கட்டளையில ஒண்ணு, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள்னு ஏசப்பா சொல்லிட்டு போனார் கடைசியா அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக. அப்போ அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பக்கூடிய இந்த கனமான ஊழியத்துக்கு தகுதி இல்லாத நமக்கு அவருடைய கனமான ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொருவருக்கும் அக்கிரமத்தினின்று பாவத்திலிருந்து இருக்கிற மனுஷர்களை, ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவத்தை அறியாத ஜனங்களுக்கும் கர்த்தருடைய மகத்துவத்தை அவருடைய வருகையும் அறிவித்து அவருடைய சத்திய வசனங்களை அவர்கள் இருதயத்துல தேவன் பதியும்படியாக பேசி அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்கும் பொழுது அவங்க அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கிறதுக்காகத்தான் அந்த தேவ வேத வசனங்களை நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக மாத்திரமே தேவன் நமக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கடைசி நாள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் யோவேல் புத்தகத்துல. இப்ப யாவர் மேலும் என் ஆவியை எதுக்கு ஊத்துறாரு? வெறுமன நான் மட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, நான் மட்டும் சத்திய வசனத்துல நடந்து கொண்டு என் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்படுறதுக்கா? இல்ல, அந்த வசனத்தை கொண்டு அநேகரை அக்கிரமத்தின்று பாவத்தின்று திருப்பும்படியான காரியத்துக்காக தான் தேவன் நமக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. அப்ப அதுக்கு முந்தின சொல்ல பேதுரு புத்தகத்துல 2:8-9 சொல்ற ராஜரீக ஆசிரியர் கூட்டம் பரிசுத்த ஜாதி யாரு? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை மாத்திரம் இல்ல, அதை கை கொள்றவங்க. அதான் நம்ம யாக்கோபு புத்தகம் 1:25 சொல்லுது. பிரமாண புத்தகத்தை நம்ம உற்று பார்த்து ராஜரீக பிரமாணமாகிய பூரண பிரமாணம் சொல்லுது. இப்ப ராஜரீக பிரமாணம் பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதன் கேட்ட கிரியை செய்கிறவனாய் இருப்பான். எந்த கிரியை? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, நாம எந்த பகுதியில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற நம்மளால என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை நின்னால என்ன செய்ய முடியும்? எந்த வார்த்தை சொல்ல முடியும்? எனக்கு அவ்வளவு வசனம் தெரியாது பிரதர், அவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாது. ஏசப்பா கத்துக் கொடுப்பார். ஒருவன் ஞானத்தில் குறைவினவா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் ஏசப்பா யாக்கோபு புத்தகத்துல சொல்றாரு.
அப்ப யாக்கோப்பு மூலியமா அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசப்பாட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் சிறு பிள்ளையை போல நம்ம தவறும் பொழுது நம்மளை தட்டி கொடுத்து, எப்படி தாற்றுக்கோள் மூலயமா இது தப்பு, வடப்புறம் இடப்புறம் சாயும் போது வழி இதுவே அப்படின்னு நம்ம கத்துக் கொடுக்கறதும் அவர் தான், ஆலோசனை கொடுக்கறது அவர் தான், வசனத்தை கொடுக்கறதும் அவர் தான். அதை காத்து கொள்றது மாத்திரமே நம்மளுடைய வேலை, அதில் நிலைத்திருக்கிறது மாத்திரமே நம்முடைய வேலை. எந்த பிரச்சனை எந்த பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் என் தேவன் என்னை கூட இருந்து அதை வழிநடத்துவார். எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் என்ன சூழ்நிலை, குடும்பத்துல என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராகிய என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த முழு நிச்சயம் எப்பொழுது என் இருதயத்துல இருக்குதோ அவருடைய வசனத்தை கொண்டு நான் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று 30ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 100ஆகவும் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த கடைசி நாட்களில நிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அதற்காக இந்த நாள்ல வேத வார்த்தையுடைய அந்த வேர் ஊன்றுவதை குறித்து கர்த்தர் இந்த நாள்ல கூட நமக்கு பேசியிருக்கிறாரு. ஏன்னா வசனத்துல வேர் கொள்ளாம நாம கனி கொடுக்கவே முடியாது. இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, நான் எப்படி வாசிக்கணும், அதை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இந்த நாள்ல நம்ம இந்த கூடிகை நம்ம நிறைவு செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா உமது வருகைக்காகவும் ஆண்டவரே உமது வார்த்தைக்காகவும் தகப்பனே இந்த நாள்ல அநேக வேத வசனங்களை எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் அநேக விஷயத்துல தவறுகிறோம், அநேக விஷயத்துல உங்களுடைய வார்த்தையுடைய மகத்துவத்தை அறியாதபடிக்கு, அப்பா உமது வார்த்தையோட மகிமை தெரியாதபடிக்கு நாங்கள் எத்தனையோ நேரம் நாங்கள் அசட்டை செய்திருக்கோம் சுவாமி. எங்களை ஒரு விஷயனும் எங்களை மன்னிக்கும்படியாகவும் உமது இரத்தத்தினாலே கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது இரத்தம் பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மீறுதலான காரியங்களும் அப்பா எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்துல தாத்துறோம் சுவாமி. எங்கள் வாயின் மூலமாகவோ எங்கள் நடக்கையின் மூலமாகவோ எங்கள் கிரியின் மூலமாகவோ நாங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் மீறுதல் செய்திருந்தாலும் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல கூட அப்பா உமது சத்திய வேத வசனம் எங்களுக்கு சொல்லுங்க அப்பா, பூர்ண பிரமாணத்தை நாங்கள் அப்பா கைகொள்ற பிள்ளை தகப்பனே, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பிரயாசப்படுத்தும்படியாக அதில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் இருதயத்துல வேத வசனம் எப்பொழுதும் தங்கும்படியாக நாங்கள் இந்த நாள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதுக்கு தடையா நிக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே இந்த நாள்ல கூட நாங்கள் எடுத்து போடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்து நாங்க நடக்க வேண்டிய வழிகளை எங்களை காட்டு தகப்பனே. ஒரு காற்றுக்கோளாகவும் ஆண்டவரே ஒரு கடிவாளமாகவும் ஒரு அப்பா எங்களுக்கு கூட இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே எங்களுக்கு காட்டி கொடுங்க சுவாமி. நாங்க அநேக விஷயத்துல தவறுனாலும் நீங்க எங்களை ஒரு சிறு பிள்ளையை போல எங்களை வழி நடத்துங்க. அதுக்காக நன்றி. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே இந்த வசனம் எதுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருங்கன்னா அநேகர் நாங்களை சத்திய வசனத்துல நடத்தும்படியாகவும் அநேகருக்கு சத்திய வார்த்தையை சொல்லும்படியாக தான் தகப்பனே எங்களுக்கு நீங்க அந்த வார்த்தைகளை கொடுக்குறீங்க. ஆண்டவரே நாங்கள் அதை பிரயாசப்படுத்துகிற பிள்ளை அதனால எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise Lord brothers and sisters. சொல்லுங்க பிரதர், ஏதோ சொல்ல வரீங்க? எனக்கு கை ரொம்ப வலி இருந்தது எனக்கு. சரிங்க பிரதர். என் கை வந்து ஆபரேஷன் ஆயிருந்துச்சு, செஸ்ட் பெயின் ஆபரேஷன் ஆயிருந்துச்சு. ஓகே. அது நான் நேத்து டெஸ்டிங் வந்து போயிருந்தேன் டாக்டர்கிட்ட. ஓகே. கொஞ்சம் அந்த வாக்கிங் போறது அதாவது போற வர அதுல கொஞ்சம் இந்த வாக்கிங் டிஎம்டில செக் பண்ணப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியுது. ஓகே. அதுல வந்து கொஞ்சம் 1% இருந்துச்சு, அது 30% தான் நான் செஞ்சிருந்தேன். அதனால அது கொஞ்சம் வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சு போகுது. அது கை ரொம்ப வலி, லெஃப்ட் கை செஸ்ட்ல இருந்து லெஃப்ட் கை ஃபுல் நோவு ரொம்ப. ஓகே ஓகே. பேர் ஜெரால்ட். பெங்களூர்ல பேசுறீங்களா பிரதர்? ஆமா, அது பெங்களூர். ஒரு சின்ன ஜெபத்தை தேவன் இடத்துல நம்ம மன்றாடுகிற பிள்ளையா இருப்போம். ஜெரால்ட் பிரதர், நீங்க ஆண்டவர்ட்ட பாவ அறிக்கை எல்லாம் ஜெபம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா பிரதர்? ஆமா, டெய்லி பண்றேன். டெய்லி பைபிள் படிக்கிறேன். ஓகே 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 பிரதர். ஓகேங்க. கர்த்தர் கண்டிப்பாக பூர்ண சுகத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நேரமும் அவர் வந்து சோதிக்கிறவர் அல்ல. தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் இடத்துல இருந்து வர்ற காரியம் அல்ல. ஆனா அவர் அவருக்கு எல்லாவற்றுக்கும் பலனை கொடுத்து இந்த காரியம் எதுக்காக வந்தது அப்படிங்கறத தேவன் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது அந்த காரியத்தை தேவன் உணர்த்தினார்னா நீங்க கண்டிப்பா அதை அறிக்கை செய்து நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. இப்ப கூட நம்ம ஜெபிப்போம், தேவன் நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பாரு. இப்ப அறிக்கை பண்ணணுமா?
அறிக்கை உங்களை ஒரு நிமிஷம் கூட நாங்க வெயிட் பண்றோம். நீங்க பாவத்தை அறிக்கை செய்யறதா காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உணர்த்தினார்னா நீங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. நம்ம தொடர்ந்து அப்படியே ஜெபிப்போம். சரி பிரதர். அறிக்கை பண்ண பிரதர். ஓகே ஓகே பிரதர். ஜெபம் பண்ணிட்டீங்களா? சரி பிரதர். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு கரத்துல எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. கத்தாவே, இந்த நேரத்துல கூட அப்பா ஜெரார்ட் பிரதருக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்தில் இருந்தாலும் நீ தூரத்துக்கும் தேவனா இருக்கிற தகப்பனே, இந்த நாள்ல சகோதரர்கள் சகோதரிகளா நாங்கள் ஒரு மனதோடு கூட இந்த நேரத்துல அவர்கள் சரீர சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அந்த சுகத்தை கொடுக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னவர் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல இரக்கம் பெறுவான் நீங்க சொல்லிக்கீங்க தகப்பனே. இந்த நாள்ல தேவனிடத்துல பாவத்தை அறிக்கை செய்திருக்கார் தகப்பனே. இந்த நேரத்துல தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் அந்த சுகத்தை கொடுக்க போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கலிகளில வலி உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்கிறேன், திரும்பி வராது. அப்பா, இந்த நேரத்துல கூட அப்பா சகோதரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அந்த கைகளில அப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தகப்பனே இன்னும் ஒரு வலிகள் இருக்குது, அது செஸ்டோட சேர்த்து வலிக்குதுன்னு அந்த தகவல் சொல்றாங்க. ஆண்டவரே, அந்த வலிகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொழுது சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்கிறேன்னு திரும்பி வராது. எல்லா அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு நம்ம ஊருக்கும் கொடுத்திருக்கிறா நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்க கேட்கிறோம். அது ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் நாங்க கேட்கும் பொழுது கர்த்தர் நீர் எல்லாவற்றும் எல்லா சூழ்நிலையும் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அது எல்லாவற்றையும் நீங்க விடுதலை கொடுக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். சொல்லுங்க பிரதர். பெங்களூர்ல இருந்தாங்க. அடிக்ஷன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் லைக் 28ல இருந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளமோ கொஞ்சம் அடிக்ஷன்ஸ்ல லைக் ரொம்ப பாவத்துல எல்லாம் வந்து இருக்கிறோம். ஓகே, இப்ப கூட அப்படியே கண்டினியூ ஆயின்னு இருக்குதுங்க. அதான் வெளியே இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பிரேயர் பண்ணிக்கலாம் பிரதர். நீங்களே உங்க வாயில இருந்து அறிக்கை செய்யறது, நான் இப்ப வரைக்கும் அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறேன், அதான் என்ன கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதுங்கிறதே முதல்ல தவறு. இப்போ கடவுள் உங்களோட பேசினாரு. கண்டிப்பாங்க எனக்கு அந்த வாஞ்சி இருக்குதுங்க, அந்த தாகம் குடிக்கணுங்க. சோ எனக்கு அது வெளியே வரணும் பிரதர். அதுதாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்க பேர் பிரதர்? சாகர் இகின்னு கூடுவாருங்க. உங்க பேர் எனக்கு சரியா கேக்கல. ஹிகின்னு கூப்பிடுறாங்க. ஹிகின் ஹிகினா? ஹிகின் ஹிகின் ஹிகின். ஓகே, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், பாவத்தை தேவன் உணர்த்தும் பொழுது அதை அறிக்கை செய்து விட்டுடும் பிரதர். அதுதான் வேதம் சொல்லுது. அதை நம்ம அறிக்கை செய்து விடும்போது தேவன் தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்றோங்கிறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, நீங்க சொல்றது புரியுது. ஒரு சில விஷயத்துல என்னால மேற்கொள்ள முடியாத காரியத்தை தேவனிடத்துல இருந்து கேட்கணும். ஒரு ஆண்டவரே, இந்த விஷயத்துல என்னால மேற்கொள்ள முடியல, எனக்கு பலனை கொடுங்க, உமது வசனத்தை கொடுங்க. எந்த வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும், நான் நம்ப பண்ணுகிற வசனத்தை உறுதிப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ உண்மை நம்ப பண்ணுகிற வசனத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எந்த வசனம் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்தை கேளுங்க. அந்த வசனம் உங்களோட பேசுனா, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தை என்னோட பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. பாவத்தை அறிக்கை செஞ்சு எனக்கு பலனை கொடுங்க ஏசப்பா, இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை பண்ணுங்க ஏசப்பா. சாத்தானுடைய தந்திரங்கள் எனக்குள்ள இருக்கு, எந்தெந்த விஷயம் ஓப்பன் டோர் வச்சிருக்கீங்களோ அந்த ஓப்பன் டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க.
எந்தெந்த விஷயம் அந்த அந்த பாவ காரியங்களுக்கு போறதுக்கு உண்டான வழி வாசல் எங்க இருக்கு முதல்ல பாருங்க. சரி, அந்த வாசலை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க அந்த வாசலையும் திறந்து வச்சுட்டு ஏசப்பா கிட்ட இருந்து கிருபையும் நீங்க கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. முடியாது. அது கண்டிப்பா முடியாது. முதல்ல அந்த வாசலுடைய வேறு எங்க இருக்குங்கிறத பாருங்க. எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, இது எதனால நான் இந்த விஷயத்துல நான் விழுந்து போறேன், அதுக்கு எது தடையா நிக்குது, அது என்னுடைய கேரக்டரா, என்னுடைய குணமா, இல்ல என்னுடைய நடக்கையா, இல்ல என்னுடைய சூழ்நிலையா, அந்த விஷயத்துல இருந்து முதல்ல வெளியில வர்றது பாருங்க. ஆண்டவர் பலனை கொடுப்பாரு. அதுல உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் ஏசப்பாவுக்காக அந்த காரியத்தை நீங்க விட்டு கொடுங்க. ஏன்னா தேவன் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்காக எவன் அந்த அவருடைய வார்த்தைக்கு நிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு நன்மை கிடைக்குது, இதனால எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்னாலும் அது நமக்கு தேவையில்லை. ஏசப்பாவுடைய வார்த்தைக்காக கீழ்ப்படையுது. இது எனக்கு வேண்டாம்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கு, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு பாவமா இருக்குன்னா அது எவ்வளவு நன்மையான காரியம் தான். ஏன்னா வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். ஏன்னா விசாலமான வாசல் கேட்டுக்கு தான் போய் சேருவோம், மத்தேயு புத்தகம் சொல்லுது. அப்ப இடுக்கமான வாசல்னா என்ன? நம்மளுக்கு அதனால நஷ்டமே ஆனாலும் இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதை விடணும். அந்த வழியை நம்ம விடணும். அந்த ஓப்பன் டோரை நம்ம எப்ப க்ளோஸ் பண்றோமோ தேவன் நம்மளுக்கு அப்பதான் அவருடைய வாசலை திறந்து கொடுப்பார். இந்த இடுக்கமான வாசலை, அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முயற்சி பண்ணும். இப்ப நம்ம ஜெபிப்போமா பிரதர்? கண்டிப்பா. பிரைஸ் லார்ட். எங்கள் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகோதரன் சாகரை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சகோதரன் அப்பா முழு இருதயத்தோட அப்பா நாங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அந்த வார்த்தை இப்படி என்ன நடக்க முடியல, அநேக பாவத்துக்குள்ள நான் நடந்து வரேன், அதுல இருந்து மேற்கொண்டு என்னால வர முடியலன்னு ஓப்பனா தயவு செஞ்சு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்யறாங்க சுவாமி. ஆண்டவரே, சகோதரனுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் எல்லா வேத வசனத்தோட கிருபையும் தேவனுக்கு தந்தருல போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரில கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரனுக்கு எல்லா அசுத்த ஆவிகளும் கிரியைகளும் ஆண்டவரே பாவத்துக்கு உள்ளாக இழுத்து செல்ல வல்லமையுள்ள எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்கிறேன், திரும்பி வராது. இந்த நேரத்துல சகோதரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால சகோதரனை மூடுறேன். ஆண்டவரே, அவரை கவர் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே எந்த பாவத்தையும் மேற்கொள்ளும் நாங்க வாசிக்கிறோம், அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கிற வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சகோதரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை அவருக்கு சகோதரனுக்குள்ளாக சென்று அப்பா எந்தெந்த இடத்துல பாவங்கள் வருதோ அந்த பாவத்துக்கு எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தை, பரிசுத்தம் உள்ள வார்த்தை நினைவு கொண்டு வந்து அதுல இருந்து மேற்கொண்டு வர கர்த்தர் பலனை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சகோதரனுக்கு உண்டு பண்ற எல்லா எண்ணங்கள்ல சிந்தைகள்ல ஏற்படுத்துகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்கிறேன், திரும்பி வராது. இந்த நாள்ல கூட சகோதரனை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஒரு புது சிருஷ்டியாகவும் புது மனுஷனாகவும் தேவன் மாற்றியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.